என்னன்னா இன்னைக்கு ஏன் வந்து அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இயல்பா வந்து இன்னைக்கு நிறைய கொள்ளை சம்பவங்கள்லாம் பார்த்திருக்கீங்கன்னா பூட்டி இருக்க வீடுகளில் தான் வந்து நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் எப்படி நடந்திருக்குன்னு இது வரைக்கும் காவல்துறை பல்வேறு விசாரணைகள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வச்சிருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கணும் என்னென்னா, இப்போ ஒரு பெண்கள் குளிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டோம். ஒரு கண்ணாடி, அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. இன்னைக்கு குற்றவாளிகள் வந்து எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் எப்படி உருவாகிறாங்கன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த சமுதாயத்தில் நம்மளால் கணிக்க முடியும். இவன் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கள் எடுத்திருக்கிறான். பாதிக்கப்படுற பெண்கள் வந்து இதில் பெண்கள் பாதிக்கப்படும் போது தான் ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வெறும் 10 பேர் தான் காவலர்கள் இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 10 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அப்போ செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனதின் மாய கண்ணாடியில் நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த நியூட்ரல் ஃபேமிலியிலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு சோஷியல் லைஃப் இருக்கும்னு நினச்சி நிறைய அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கு வராங்க. ஆனால் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பையன் வந்து வரான், அங்கே வாடகை எடுத்து தங்குறான். ஆனால் அவனை வந்து திடீர்னு வந்து அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னா, அவன் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவும் பேச போகிறோம். இதனால் இதில் வந்து என்ன மாதிரியான லீகலாக நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலாம், எப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் ஒரு நியாயம் கிடைக்கும், அதனால் நம்ம வந்து பதட்டமாகாமல் மன ரீதியாக நம்ம இதனால் பாதிக்கவும் படாமல் எப்படி நம்மளை வந்து இதிலேருந்து வெளியே கொண்டு வரலான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூட இன்னைக்கு அட்வொகேட் சசிகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஸோ இந்த கேஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் லைஃப் உங்களுக்கே தெரியும், நிறைய இப்போ அப்பார்ட்மெண்ட் லைஃபு அந்த ஒரு அந்த கம்யூனிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப அதிக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அப்போ இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அதில் வந்து CCTV கேமராஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவ்வளோ தைரியமாக ஒரு பையன் வந்து பெண்கள் குளியல் அறைக்கு வரைக்கும் அவன் வந்து ஒரு ஃபோனை வச்சு அதை ஃப்ளைட் மோடில் வச்சு அது ஏதோ கண்டுபிடிச்சதுனால ஓகே. ஆனால் அதுலேயுமே அவனுக்கு கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் அவங்க பார்த்துருக்காங்கன்னா அது ரொம்ப நாளாகவே அவன் பண்ணிட்டு இருக்கான்னும் போது இது ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது இல்லையா அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிற, அதுவும் பெண்களுக்கு, குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்குன்னு வரும்போது இதை எப்படி வந்து பெண்கள் லீகலாகவும் அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சட்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் சார்? என்னன்னா இன்னைக்கு ஏன் வந்து அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியமான காரணம். இல்லைன்னா இன்னைக்கு வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நம்மலாம் மாறிட்டோம். ஏன் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது வந்து அந்த குடும்பத்தில் அனைவரும் இருப்பாங்க, ஒரு சிலர் மட்டும் வேலைக்கு போவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அந்த வீடு காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலைக்கு போனவங்க வீடு திரும்புகிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களே வந்து ஒரு CCTV கேமரா மாதிரி இருப்பாங்க. அன்வான்டான பர்சன் ஏன் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ வேலை நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, இடப்பெயர்வுன்னு ஒன்று ஏற்படுது. அப்போ இடப்பெயர்வாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு காரணமாக போகும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ அவங்க பாதுகாப்பை நோக்கி நகரும்போது தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அங்க பாதுகாவலர்களுக்காக செக்யூரிட்டி நிறுத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வளாகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதை வந்து தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக CCTV இது முறை பாதுகாப்புலாம் இருக்கு. இதை கருதி தான் அபார்ட்மெண்ட்ல போறாங்க. அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனாலே பாதுகாப்பா அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப நாம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கூட அங்க வந்து யார் வராங்க, யார் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு. இயல்பா வந்து இன்னைக்கு நிறைய கொள்ளை சம்பவங்கள்லாம் பார்த்திருக்கீங்கன்னா பூட்டி இருக்க வீடுகளில் தான் வந்து நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் எப்படி நடந்திருக்குன்னு இது வரைக்கும் காவல்துறை பல்வேறு விசாரணைகள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வீடு பூட்டிட்டு வெளியூர் போனாலும் உடனடியாக வந்து நீங்க வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு தொடர்ந்து போலீசார் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க அவசரமா போறதுனால இதெல்லாம் மறந்துடுறாங்க. அதனால ஒரு நீண்ட நாள், ஒரு 2 நாள் 3 நாட்கள் வெளியில வேலைக்கு போறாங்க. அப்படி போகும்போது திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது அதை பார்க்கணும். நம்ம 2 நாள் வீட்டில் இல்லை, அப்ப நம்ம வச்ச பொருட்கள்
அல்லது நம்ம வீடு வச்சிருந்த அமைப்பு முறைகள் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அமைப்புகள் அந்த வீடு இருந்தது பார்த்துட்டு போயிட்டு திரும்பவும் வந்து பார்க்கணும். பார்க்கும்போது அந்த அமைப்புகள் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நமக்கு நாமே சில பாதுகாப்பை நாம ஏற்படுத்திக்க முடியும். அப்படிதான் இந்த அபார்ட்மெண்ட்ல இப்போ இந்த சரவணன்கிற அந்த நபர் வந்து இன்னைக்கு போலீஸால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் அபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாரு, மொத்தம் 3 செல்போன்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். 3 செல்போன்களையும் ஃபிளைட் மோடுல போட்டு அந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வந்து குறிப்பா யார் யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவரு நோட்டமிட்டு அதன் பிறகு வந்து அவங்க எங்கெங்க குளிக்கிறாங்க போறாங்க அப்படிங்கிற அந்த பாத்ரூம் வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புல குறிப்பா எந்த பகுதியில அந்த குளியல் அறை இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கிறாரு. அந்த ஜன்னல்கள் மூலமா அந்த செல்போனை வந்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கணும் என்னன்னா, இப்ப ஒரு பெண்கள் குளிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ணாடி அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. கண்ணாடியை தொட்டு பார்த்தாலே அதில் கேமரா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதே போல் நம்ம சுற்றி குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த குளியல் அறை எப்படி இருக்குங்கலாம் பார்க்குறாங்க. இது ஒரு அவேர்னஸ். இது எல்லா நேரங்கள்லையும் சாத்தியமா அப்படின்னா வேலைப்பளுவில் ஒரு சாத்தியம் கிடையாது. இப்படிதான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு குற்றவாளிகள் வந்து எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் எப்படி உருவாகுறாங்கன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த சமுதாயத்தில் நம்மளால கணிக்க முடியல. குற்றவாளிகள் என்ன மாதிரி உருவாகுறாங்கன்னு கணிக்க முடியல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலியல் குற்றவாளி வந்து ஆள் இல்லாத வீடுகளில் போயிட்டு சென்னையே கதிகலக்கின ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும். நிறைய பெண்கள், தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட பாலியல் அத்துமீறல் நடந்து ரொம்ப காலம் அவங்க வெளியிலையும் சொல்லாமல் இருந்து அப்புறமா அந்த குற்றவாளி ரொம்ப காலதாமதமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதில் வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த குற்றவாளி விரைவாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்க பெண்கள் வந்து ஏதோ ஒரு அவனுடைய நடவடிக்கையில் மாற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சு அவனை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து சட்டத்தில் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போனால் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மாதிரி வீட்டை பூட்டிட்டு போகும்போது தகவல் சொல்லணும், திரும்ப வந்து பார்க்கும்போது உங்கள் உடைமைகள் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதே போல் வந்து மர்மமான நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள், சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக வந்து குற்றவாளிகள் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு குற்றவாளி வந்து அவனுடைய நடத்தையில மாற்றம் இருக்கும்போதே நமக்கு தெரியும் இவன் யாரு, இவன் எதுக்காக வந்து தங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம கேட்டுலாம் அறிஞ்சிக்கணும். அப்படி சந்தேகமா இருக்கிற சூழ்நிலை நம்ம காவல்துறை கிட்ட நம்ம சொல்லணும். அப்ப இவன் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கள் எடுத்திருக்கிறான். அப்ப எப்படியாவது உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, தங்களுடைய வேலை மீது மட்டும் கவனமா இருக்கிறதும், தன்னுடைய வீட்டுக்கு வர்றது போறது மட்டும் கவனமா இருக்கிறது மட்டுமே இருந்திருக்கிறாங்க. புறச்சூழல்களையும் மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. புறச்சூழலும் கவனிச்சு இந்த போல குற்றவாளிகள் வந்து நடத்தையில் அங்கே இருக்கக்கூடிய நடத்தை மாற்றம் இருக்கும்போது நம்ம காவல்துறைக்கு உடனடியாக தகவல் சொல்லும்போது அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றம் நடைபெற ஒருத்தவங்கள சந்தேகப்பட்டாலே நம்ம நடவடிக்கை எடுக்கிறது நம்ம சட்டத்தில் இடம் இருக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி அவர் மேல சந்தேகமா இருக்குங்க, கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னா விசாரிப்பாங்க. அப்படிலாம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கொலை வழக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மர்மமான பொருள் ஒரு ஆற்றுல ஒரு குளத்துல மிதங்கிக்கிட்டு இருந்தது. அதை ஒரு சந்தேகப்பட்டு சொன்ன உடனே காவல்துறை அந்த மர்ம பொருளை கைப்பற்றி உடைச்சு பார்க்கும்போது அதில் ஒரு பாடியுடைய எலும்பு இருந்து அதை காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு சந்தேகம் இருந்தால் தான் போலீஸுக்கு தெரியும். இப்போ போலீஸுக்கு ஒரு குற்றம் நடக்க போறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு தெரிய போறது கிடையாது. அப்ப 2 வகை. ஒன்று குற்றம் நடந்து முடிந்த பிறகு தெரிவிக்கிறது ஒண்ணு, நடக்க போறதுக்கு முன்னாடியே வந்து இது நடக்க போகுது அப்படின்னு தெரிவிக்கணும். அப்ப யார் அந்த சூழல்ல இருக்கிறாங்களோ அவங்களால தான் இது தெரிவிக்க முடியும். அப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல 100கணக்கான பேர் இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் இருக்கிறாங்க. அதுல வந்து எல்லாரும் சொல்லலாம், வாட்ச்மேனும் அதை பார்த்துருக்கணும். அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, அவங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கூடி பேசக்கூடியவங்களும் அந்த அபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் தங்கள் வசிக்கக்கூடிய பகுதி இது நமக்கு ஒரு பாடம். சரவணன் என்பது ஒரு பாடம். ஒவ்வொரு பாடத்திலிருந்து தான் மக்கள் நம்ம அடுத்த கட்டமா நோக்கி நம்முடைய முன்னேறுவதற்கு நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கணும். இப்ப சரவணன் ஒரு பாடம். இனிமேல் அபார்ட்மெண்ட்ல வசிச்சாலும் சரி, தனி குடியிருப்புல வசிச்சாலும் சரி, மக்கள் என்ன செய்யணும், அங்க யாராவது சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் இருக்கிறாங்களா, அவர்களுடைய வயது என்ன, அவர்களுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். அப்படி உற்று நோக்கி நாமும் பார்த்தாதான் நம்முடைய பாதுகாப்புக்கு வெறும் சட்டமும் காவல்துறை மட்டுமே இல்லை, நமக்கான பாதுகாப்பு நம்மிடமும் இருக்குது அப்படிங்கிறது அந்த சரவணன் வழக்கு நமக்கு உணர்த்திருக்கு. சரி சார், இப்போ நீங்க சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து வேலையில போறோம், வெளியே நம்ம ஒரு ஷாப்பிங் சென்டர் போகிறோம், அங்கெல்லாம் வந்துட்டு பெண்கள் வந்து அந்த ட்ரையல் ரூம்ஸ் அங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஹோட்டலில் போய் நம்ம புக் பண்ணும்போது அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இப்போ நம்மளுடைய குடியிருப்புலேயே நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம சொசைட்டி வந்துருச்சு
அப்படின்றத உணரும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பயத்தையும் ஒரு சந்தேகத்தன்மையும் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். மன ரீதியாவே நம்ம வந்து அத ஹேண்டில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோடயே நம்ம பார்க்கணும். நம்ம வேலைய நிமித்தம் தாண்டி அபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இயல்பா நம்ம மக்கள் இருக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுற சிச்சுவேஷன் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இத வந்து ஓகே ஒரு அவேர்னஸா எடுத்து யாரு எப்படி இருக்காங்க? என்ன மாதிரியான இப்ப நம்ம அந்த காலகட்டத்தில இருந்தே நீங்க சொன்ன மாதிரி ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா, "யாருப்பா நீ? எங்க போயிட்டு வர?" அப்படின்லாம் ஊருக்குள்ளேயே யாராவது வேற ஒருத்தர் வந்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. "நீ இந்த ஊரே கிடையாதே" அப்படின்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்ல தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கறத மக்கள் வந்து ரொம்ப அழுத்தமா எடுத்துக்கவும் வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார், இப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்க பார்க்குறாங்க. இத 100 வீடியோஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. இப்போ லீகலா அந்த கேஸ எடுத்துட்டு போறதுக்கு மன ரீதியா ஏன்னா நெறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கே பயப்படுறாங்க. கூப்பிடுவாங்க, அத செய்வாங்க, இத பண்ணுவாங்க. அடிக்கடி கூப்பிடுவாங்க. வந்து வந்து போலீஸ் வந்துட்டு போகும். ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு மன அழுத்தத்த குடுக்கும். அண்ட் அந்த கேஸ் ப்ராசஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் வந்து அவேரா இருக்கணும் சார்? அவங்க வந்து கூப்பிடுவாங்க. வீடியோஸ் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? ஒரு வீடியோ இருக்கு நம்மள பத்தி இப்போ கண்டுபிடிச்சவங்க ஓகே. அப்போ 100 வீடியோ இருக்குன்னா, அந்த 100 பெண்கள் அந்த இந்த அபார்ட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஸோ எப்படி அந்த பெண்கள் வந்து இத தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணலாம்? லீகலா அதுக்கான சட்ட ரீதியான ஒரு சொல்யூஷனோ இல்ல கான்ஃபிடென்ட்டோ நீங்க எப்படி சார் குடுக்குறீங்க? பாதிக்கப்படுற பெண்கள் வந்து இதுல பெண்கள் பாதிக்கப்படும்போது தான் ரொம்ப ஒரு கடினமான விஷயம். நிச்சயமா ஏன்னா, சார். ஒரு ஆபாச வீடியோ பத்தி ஒரு பெண் வந்து சொல்றதுக்கு அவ்வளவு சாதாரணமா பெண்களால இயலாது. ஏன்னா, மன ரீதியாவும் அவங்களால நிச்சயமா அதுல மீண்டு வர முடியாது. இங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீடியோ எடுத்தது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கு. ம். அப்ப நிரூபிச்சால் மட்டும் தான் வந்து குற்றவாளி வந்து தண்டிக்கப்பட முடியும். சரி, இந்த வீடியோக்கள் அனைத்துமே உண்மையான வீடியோவா? அப்படின்னும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து உறுதிப்படுத்த வேண்டிய காவல்துறைக்கு அந்த பணி இருக்குது. அப்ப இந்த வீடியோ முழுவதையும் கைப்பற்றி, இந்த வீடியோவுல இருக்கிறது இவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்தி, இந்த வீடியோ வந்து அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, அங்க அந்த அறிவியல் சார்ந்த ஆய்வாளர்கள் வந்து அறிக்கை குடுக்கணும். இதுல இருக்கக்கூடிய வீடியோ உண்மைத்தன்மை வீடியோ இன்னும் அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அதை நீதிமன்றம் எடுத்து தண்டிக்க முடியுங்கிற ஒரு நிலையில நம்ம சட்டம் இருக்கு. அப்ப இவ்வளவு ப்ராசஸும் முடிந்து ஒரு பெண்ணு தன்னை பத்தி தான் மேல இருக்க ஒரு வீடியோவை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு கண்டிப்பா. வந்து இயல்பாவே வந்து அவங்களுக்கு இருக்கிற பாதிப்பு அவங்களுக்கு இயல்பா ஏற்படுற பாதிப்பை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்ப அதை தாண்டி ஒரு வீடியோ இருக்குது. அப்ப வந்து அவங்க அதை பத்தி அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா மீள்றதுக்கே ஒரு பெரிய கடினம். அப்ப மீள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி வந்து நீங்க எவிடன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது கோர்ட்ல வந்து சொல்றதா இருக்கட்டும், அவங்களால ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க போலீசார் வந்து அதை ஹேண்டில் பண்ற முறை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் பற்றாக்குறை தான். அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் பற்றாக்குறை தான். காவல்துறையில வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் சட்ட ஒழுங்கு காவல் தான் மட்டும்தான் இவ்வளவு பணிகளையும் செய்றாங்க. அப்ப ம். நீங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, 1,00,000 மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வெறும் 10 பேர் தான் காவலர்கள் இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 10 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அப்ப 1,00,000 மக்கள் வசிக்கிற இடத்துல வெறும் 10 போலீசார் இருந்து அந்த 1,00,000 மக்களை பாதுகாக்கிறதுங்கிறது இன்னைக்கு இயலாத ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய சீர்கேடுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கஞ்சாக்கள் வந்து அதிகமா புழக்கத்துல இருக்குதா சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, செய்திகள பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் அபின் அந்த போன்ற போதைப் பொருள்கள் வந்து உலா வர்றத உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு. அதுபோல வந்து இன்னைக்கு டாஸ்மாக்கும் நம்முடைய சீரழிவுக்கு ஒரு பெரிய காரணம். எவ்வளவுதான் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, அதுக்கு அந்த போதைக்கு அடிமையானவர்கள் அல்லது இதை தாண்டி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம வெறும் இந்த போதையில வந்து மனிதர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை தாண்டி நம்முடைய சுற்றுப்புறமும் பாதிக்கப்படுது. இன்னைக்கு மது குடிக்கிறவங்களா இருக்கட்டும், போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களா இருக்கட்டும், அல்லது நீ புகையிலை பயன்படுத்துறவங்களா இருக்கட்டும், இந்த காகிதங்களை வீசும்போது இன்னைக்கு கிராமங்கள் நீங்க பாருங்க, நிலங்களை எல்லாத்தையும் பாருங்க. எங்க பார்த்தாலும் வந்து இந்த பாலித்தீன் கவர், பாட்டில் ஓடு கடக்காத இடங்களே கிடையாது. அப்ப இந்த பாட்டில் ஓடுல இந்த பாட்டில் ஓட்டால வந்து சிறு சிறு பறவைகள் கூட அதால பாதிக்கப்படுது. எங்க வீசி எறியக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள்களை வந்து விலங்குகள்லாம் வந்து தண்ணீர் தாகத்துல இருக்கக்கூடிய பறவைகள் வந்து குடிச்சிருது. சின்ன சின்ன விலங்குகள் குடிச்சு. அப்ப மனிதர்களையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குது. அப்ப இவ்வளவு சீர்கேடு இருந்தும்
இதையெல்லாம் நம்ம வந்து அவேர்னஸாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் நீங்கள் அவேர்னஸாக இருந்து நம்மளே நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கூட சமூக சூழல் காரணிகள் அதை விடுவதில்லை. அதனால் போலீஸ் பற்றாக்குறை இருக்குது. அதே போல் இது போன்ற பொருட்களை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே சமூகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய காரணிகள் மத்தியில், இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் மத்தியில் தான் நாம் இன்னைக்கு வாழ வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அப்போ பெண்கள் இவ்வளவு காரணிகளையும் தாண்டி வந்து பெண்கள் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நவீனத்துவமாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. பெண்கள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேன். பெண்களுடைய வழக்குகள்னு வரும்போது குறிப்பாக வந்து அந்த இன்னும் அந்த வழக்குகள் வந்து நவீனத்துவப்படுத்தப்படணும். ஒரு பெண்களை வந்து மீண்டும் ரகசியமாக விசாரித்து இன்னும் நீதிமன்றமே வந்து அந்த உண்மைத்தன்மையோட நீதிபதிகள் இங்கே எல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க. அப்போ நீதிபதிகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து வீடுகளிலே வந்து விசாரிச்சாங்கன்னா இன்னும் நலமா இருக்கும். அப்படி இல்லைனாக்க பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு வர்றதை தவிர்க்கலாம், காவல் நிலையத்துக்கு வர்றதை தவிர்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல வந்து வீடியோவை பேசிட்டு இன்னொரு இடத்துல நம்ம சொல்ல முடியும். அப்போ அவங்க எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமா வந்து இன்னைக்கு Zoom மீட்டிங் போல இன்னைக்கு Zoom எப்படி நம்ம பகிர்ந்துக்கிறோம் அதே போல பெண்களை வீட்டில இருந்தே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கிற முறையை வந்து நவீனத்துவப்படுத்தணும். அப்போதான் இன்னும் நமக்கு வந்து பெண்களுடைய பாதிப்பை வெளியே அப்போ எவ்வளோ பாதிப்பை வெளியே சொல்லும் போது தான் அவர்களுக்கான பாதுகாப்பை சமூகம் உறுதிப்படுத்த முடியும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஏன்னா இந்த பயம், இந்த பதட்டங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழக்க வழக்கம் கூட ஒரு குற்றத்தை தூண்டுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லை, இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்டில் அந்த ஒரு குற்றவாளிக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கிறது வந்து அதிகமாக நிரூபிக்கப்படுற இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதாவது லீகலாகவும் சரி, இந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்திலையும் இதுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு நம்பிக்கைத்துவமாக ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன இந்த நவீன முறையை மற்ற விஷயத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி பெண்களுக்கு இன்னும் அதிகமான தைரியத்தை கொடுத்தா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேஸ் உங்ககிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் சார். இந்த ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனோ இல்லை நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பகிர்ந்துக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.